மேல எப்பவுமே நம்ம உள்ளங்கை வச்சு தான் யூஸ் பண்ணணும். கியரை நம்ம நியூட்ரல் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கியர் வந்து லெஃப்ட் ரைட் வரும். லெஃப்ட் ரைட் பண்ணி பாருங்க, ஃப்ரீயா வருதுங்களா? கையிடுங்க. இப்போ அதுவே ஒரு கியர் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ரைட் வராது. கிளச்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் ரைட் பண்ணி பாருங்க, நல்லா ஃப்ரீயா பண்ணுங்க. வரலையா? அப்போ நம்ம இதை வச்சு நம்ம கியர்ல இருக்கா இல்லையான்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சென்டர் பாயிண்ட்ல இருந்து கியர் வந்து லெஃப்ட் ரைட் வந்துச்சுன்னா நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து கியரை நம்ம எப்படி போடலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கியருக்கு மேல உள்ளங்கை வச்சுட்டு நம்ம கையை வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து லெஃப்ட் பக்கம் இருக்கும். ஓகேவா? கையை வந்து நம்ம லெஃப்ட் பக்கம் திருப்பிக்கணும். ஓகேவா? லெஃப்ட் ஸ்டைல், இது வந்து ஃபர்ஸ்ட் கியர். அப்படியே லெஃப்ட்ல டீப்பா ஒட்டினா மாதிரியே பேக் எடுத்துட்டு வந்தா இது வந்து செகண்ட். ஓகேவா? தேர்ட் வரும்போது நம்ம கையை வந்து இப்படி திருப்பிக்கணும். ஓகேவா? தேர்ட் வரும்போது கையை திருப்பிட்டு முன்னால புல் பண்ணி விட்டுடா நம்ம நியூட்ரல் வந்துடும். நியூட்ரல் ஸ்டைல். ஓகேவா? அப்படியே பேக் வந்தா ஃபோர்த். ஓகே, அப்புறம் நியூட்ரல் ரைட் ஃப்ரண்ட் ஃபிஃப்த். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம கியர் எடுக்கணும். ஃபிஃப்த்ல இருந்து பேக் வந்தா 6 இருக்கு, ஆனா ரிவர்ஸ் கியர் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஃபிஃப்த்ல இருந்து பேக் வந்தா 4th தான் வரும். ஏன்னா நம்ம அவ்வளவு ரன்னிங்ல ரிவர்ஸ் கியர் தேவைப்படாது. அதனால 5th இருந்து 4 தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அவ்வளவு ஸ்பீட்ல ரிவர்ஸ் கியர் தேவைப்படாது. அது இல்லாம நம்ம ரிவர்ஸ் கியருக்கு ரன்னிங்ல இது மாதிரி ட்ரை பண்ணா கியர் பாக்ஸ் தான் டேமேஜ் ஆகும். அதனால ரிவர்ஸ் கியர் ஒர்க் ஆகுது. நம்ம ரிவர்ஸ் கியர் எப்போ ஒர்க் ஆகும்னா நம்ம நிப்பாட்டிட்டு நியூட்ரல் இருந்து ரைட் தள்ளி போட்டா மட்டும் தான் ரிவர்ஸ் கியர். இந்த பீஸ் வண்டி கேது பாத்தீங்களா? அப்பதான் ரிவர்ஸ் கியர் ஒர்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா?